சில டைம் உங்களுடைய கல்யாணம் நாள், உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணம் நாள், அந்த கல்யாண நாளை எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? ஐயோ ஃபாதர், இப்பதான் எங்களுடைய வாழ்க்கையை தொடறீங்க ஃபாதர். நீங்க இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் அதை இப்படி பேசுனீங்க ஃபாதர், இப்போ எப்படி தொட்டு பேசுறோம் பாருங்க. எப்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாண நாள் இல்ல உங்களுடைய கல்யாண நாள், திருமண நாள் எவ்வாறு முடிவு செய்யப்பட்டது? பெற்றோரால் பழி அவங்க மேல போட்டுட்டோம் ஃபாதர். பெற்றோரால், அந்த பெற்றோர் எப்படி அதை முடிவு செய்தார்கள்? என்னென்ன நாளும் கிழமையும் பார்த்து, முகூர்த்த நாள் பார்த்து. ரீசெண்டா ஒரு பையனுடைய ஒரு கல்யாணம் நடந்த பொழுது அந்த பையன் கிட்ட சொன்ன, ஃபாதர் கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வைக்க வந்தான், கண்டிப்பா வரணும் அப்படின்னு. நான் சொன்ன, தம்பி தியான நாள நீ வச்சிருக்கிற, ரெகுலரா தியானத்துக்கெல்லாம் வராங்க, ரொம்ப நல்ல பசங்க, அண்ணன் தம்பி அக்காங்க எல்லாம் நல்ல ஒரு 3-4 பசங்க இருக்காங்க வீட்டுல, நல்ல பசங்க. அம்மாவும் தியானத்துக்கெல்லாம் வரவங்க. அம்மாவுக்கும் பசங்களுக்கெல்லாம் இந்த நல்ல நாள் பாக்குறதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. ஆனா அப்பாவுக்கு இந்த கல்யாணம் நல்ல நாள்ல தான் வைக்கணும்ன்ற பிடிவாதம், அப்சஷன். இந்த பையன் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொன்ன அப்பா கிட்ட, அப்பா நீ இந்த கல்யாணம் நல்ல நாள்ல வச்சேன்னா நல்ல மண்டபம் கிடைக்காது அப்படின்னா. நல்ல மண்டபம் கிடைக்கணும்னா முகூர்த்த நாள்ல வச்சேன்னா நிறைய காசு கொடுக்கணும், நமக்கு அவ்வளவு காசு இல்லை. அதனால நீ இந்த நல்ல நாள் மாத்தி வச்சனா நல்ல மண்டபம் லோ ரேட்டுக்கு கிடைக்கும். பிராக்டிக்கல் ப்ரூடன்ஸ் அப்பா கேட்டுக்கவே இல்லை. அப்ப ரெண்டாவது விஷயம் சொன்னா, அப்ப நீ நல்ல நாள்ல கொண்டு போய் இந்த கல்யாணத்தை நீ பிடிவாதமா வச்சனா 1000 ரூபாய் விற்கிற பூ 10,000 ரூபாய் விற்பான், வாங்குவியா அப்படின்னா. இருக்கிற பூவெல்லாம் போதும் அப்படின்ட்டார், ஃபிளவர் டெக்கரேஷன்லாம் அவ்வளவு போதும் அப்படின்ட்டார். அவன் சொன்னது அடுத்த பிராக்டிக்கல் ப்ரூடன்ஸ். ஆனா பிடிவாதம், அந்த பிடிவாதம் பாருங்க, இந்த நல்ல நாள்ல தான் வைப்பேன், அப்சஷன். அப்ப இந்த திருமணத்தை நடத்திய கடவுள் எந்த கடவுள்? அப்பாவா? சரி, அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவை வழி நடத்திய கடவுள் எந்த கடவுள்? பிடிவாதம். எதன் மீது உள்ள பிடிவாதம்? நல்ல நாள். அப்ப இந்த கல்யாணத்தை நடத்தினது இந்த கடவுளா? உன்னை படைத்த கடவுளா, நீ படைத்த கடவுளா? அப்ப நான் படைத்த கடவுள், நான் படைத்த கடவுள். the obsession, எனக்கு அந்த பிடிவாதம். இந்த நாள்ல இல்லைன்னா என்னால நடத்த முடியாது அந்த கல்யாணத்தை. அந்த ஃபீலிங் கிடையாது எனக்கு. ஒரு திருமணத்துக்கு போன பொழுது அந்த திருமணம் என்ன ஃபர்ஸ்ட் எங்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் 11 மணிக்கு பூசை வச்சுக்கலாம் ஃபாதர், 12:30 பூசை எல்லாம் முடிச்சிடலாம் ஃபாதர், அப்ப கரெக்டா அந்த சாப்பாடு கரெக்டா டைமா இருக்கும் அப்படின்னார். நம்மள தியான மையத்துக்கு வரவங்க தான், எல்லாருக்கும் வரவங்க. நானும் சொன்னேன் ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு நான் போயிட்டேன். அது இங்க சென்னையில நடக்கல, வேற ஊர்ல நடந்தது. ட்ரெயின் ஏறி அங்க போறதுக்குள்ள கல்யாணத்தோட டைம் மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்கன்னா, அந்த வீட்டுல சொல்றாங்க, ஃபாதர் 9:30க்கும் 10:30க்கும் நடுவுல கல்யாணம் நடத்தணும் அப்படின்னாங்க. 9:30க்கும் 10:30க்கும். என்ன பிரதர் அப்படின்னா, ஃபாதர் முகூர்த்த நேரம் அப்படின்றாங்க. ஃபாதர் முகூர்த்த நேரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, பாவம் அவருடைய பொண்ணு கல்யாணத்தை நம்மளா கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம். 9:30க்கு போயிட்டோம், ஹாலில் இருக்கிறேன். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ப்ரேயர். ஏன்னா நாங்க 2 ஃபாதர் வந்துட்டோம். ஒரு ஃபாதர் பங்கு சாமியார் சென்னையில வந்துகிட்டு இருக்கிறாரு, லேட் ஆயிட்டே இருக்குது. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், அந்த மனுஷன் 10:30 வரை வரவே கூடாது ஆண்டவரே, பங்கு 10:30 வரை வரவே கூடாது ஆண்டவரே. ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாருங்க. பங்கு சாமியார் 10:45 தான் வந்தார். 10:45 தான் அந்த திருப்பள்ளியை ஆரம்பிச்சாங்க. 10:45 திருப்பள்ளி ஆரம்பிச்சு அவர் நினைச்ச மாதிரி 11-12 மணிக்கு திருப்பள்ளி எல்லாம் முடிஞ்ச பொழுது ஐ வாஸ் டூயிங் த ஹோம்லி, ஐ வாஸ் கிவிங் த ஹோம்லி. அப்ப இந்த ஹோம்லி டைம்ல நான் சொன்னேன், இந்த திருமணம் இவ்வளவு லேட் ஆகிறதுக்கு காரணம் நான் ஒரே ஒரு ஆள் தான், நான் ஒரே ஒரு ஆள் தான். நான் ஜெபிச்சேன், இந்த திருமணம் இந்த நேரத்தில் நடக்க கூடாது. பாருங்க எவ்வளவு மனசு நமக்கு அவ்வளவு ஒப்சஷனா இருக்கு பாருங்க. இந்த விஷயம் இப்பதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும். இதுல ஏதாவது சயின்டிபிக்கா இருந்தா பரவாயில்ல, இது ஏதாவது உண்மையா ஃபெய்த்தா இருந்தா பரவாயில்ல. இது சயின்ஸுக்கும் எதிராக, ஃபெய்த்துக்கும் எதிராக. நல்ல நேரம், நல்ல நாள், முகூர்த்த நாள். வீடு கட்டுவோம், வீடு கட்டும் பொழுது பிளான் போடுவோம். பிளான் போடும்போது எப்படி போடுவோம்? வாஸ்து. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? வாஸ்து கடவுள் இயேசுலன் பாருங்க. அப்ப வீடு இதெல்லாம் பிளஸ் பண்றது யாரை வச்சு பிளஸ் பண்ணுவோம்? ஃபாதர் தான் வரணும். ஆனா பிளான் யார் முடிவு பண்ணுவாங்க? டிராயிங் போடுற முடிவு பண்ணுவான். எதன்படி முடிவு பண்ணுவான்? வாஸ்துபடி. அப்ப அந்த வீடை கட்டுற கடவுள் எந்த கடவுள்? வாஸ்து கடவுள். ஒரு உங்களுடைய 2 வீலர் 4 வீலர்லாம் வாங்குவீங்க, அந்த 4 வீலருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க நீங்க வெயிட் பண்ணுவீங்களா எனக்கு தெரியல. இந்தியாவில நாங்க வெயிட் பண்ணுவோம், ஒரு நல்ல நம்பருக்காக வெயிட் பண்ணுவோம். எந்த நம்பருக்காக வெயிட் பண்ணுவோம்? லக்கி நம்பர், ஃபேன்சி நம்பர்னா ஓகே. நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க போல இருக்குது. நாங்க இந்தியாவில் வாழ்றவங்க எட்டவங்க வருது. என்ன நம்பர்? நியூமராலஜி வச்சு பண்ணுவோம். நியூமராலஜி, இந்த நம்பர் எல்லாம் கூட்டி சேர்த்தா இந்த நம்பர் வரக்கூடாது.
சில நம்பர் வரக்கூடாது. சில ரூம்ல நம்ம தங்க மாட்டோம். தெரியல, இங்க இல்ல இந்தியாவில் சில லாட்ஜ்ல எல்லாம் ஒரு நம்பரே இருக்காது. ஒரு நம்பர் இருக்காது. அந்த நம்பர்ல யாருமே போய் தங்க மாட்டாங்க. 11 இருக்கும், 12 இருக்கும், 14 இருக்கும், 15 இருக்கும். என்னடா 13 காணுமே நடுவுல? 13ஆம் நம்பர் வீடு இல்லையா? 13ஆம் நம்பர் வீடு நம்மளால ஏத்துக்க முடியாது. அப்ப அதை நம்ம வழி நடத்துற சக்தி எந்த சக்தி? தியான மையத்துல வந்தா கூட எங்களுடைய ரூம் நம்பர் ஆரம்பிக்கிறதே 11ல தான். 11, 12, 13. 13வது நம்பர்ல வாழ்றவங்களுக்கு ஐயோ 13ல ஃபாதர் போட்டிருக்கிறாரே, எங்களுடைய ரூம் அலாட் பண்ணிருக்குது 13 போட்டு வச்சிருக்கிறோம். பாருங்க, நம்மளை வழிநடத்தும் சக்தி எந்த சக்தி? நம்மளை வழிநடத்துகின்ற சக்தி. அப்போ நம்மை வழிநடத்துகின்ற கடவுள்கள் நாம் உருவாக்கிய கடவுளா, நம்மை உருவாக்கிய கடவுளா? சிலவங்களை வழிநடத்துற சக்தி என்ன? கோபம். சிலவங்களை வழிநடத்துற சக்தி என்ன? காமம். சில வழிநடத்துற சக்தி என்ன? பிடிவாதம். வழிநடத்துற சக்தி என்ன? வெறுப்பு, விரோதம், பழிவாங்கும் எண்ணம், ரிவெஞ்ச், வெஞ்சன்ஸ், போட்டி, பொறாமை, நான் என்ற அகந்தை, தன்மானம், ஆணவம், லஸ்ட். இந்த 7 தலையான பாவங்கள். என்னை வழி நடத்துகின்ற கடவுள், என்னை படைத்த கடவுள் அல்ல, நான் படைத்த கடவுள்கள். சிலவங்களை வழி நடத்துற சில திருமணங்களை வழி நடத்துற கடவுளை தெரியுமா? வரதட்சணை. நிறைய பேர் இன்னைக்கு நான் பார்த்தேன், கன்னியாகுமரி ஆளுங்களை பார்த்தேன், நாகர்கோயில் ஆளுங்களை தான் பார்த்தேன். அந்த திருமணத்தை வழி நடத்தியது நிறைய பேர் சொல்லுவீங்களே, என்னுடைய திருமணங்கள் மோட்சத்தில் முடிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய திருமணம் உங்களுடைய திருமணம் மோட்சத்தில் முடிவு செய்யப்பட்டது? எதில் முடிவு செய்யப்பட்டது? வரதட்சணையில் முடிவு செய்யப்பட்டது, ஜாதியில் முடிவு செய்யப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜாதி என்ற கடவுள், வரதட்சணை என்ற கடவுள், பணம் என்ற கடவுள், படிப்பென்ற கடவுள். நம்ம வழி நடத்துகின்ற சக்தி எந்த கடவுள்? பிரைஸ் தி லார்ட். இப்ப புரிஞ்சுதான்? டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் மை லைஃப். என்னை வழி நடத்துகின்ற கடவுள், என்னை வழி நடத்த வேண்டிய கடவுளா என்னை வழி நடத்துகின்றார். இப்பொழுது சிலவங்களுக்கு அந்த போட்டியா இருக்கும், ஒரு பந்தமா இருக்கும். நம்ம இங்க துபாயில வாழ்றோம், அப்ப நம்ம திரும்ப போகும்பொழுது நம்ம காமிக்கிற சில பந்தம் இருக்கும். உங்களுடைய உறவினர்கள் கிட்ட நீங்க காமிக்கிற ஒரு ஃபால்ஸ் இமேஜ், ஃபேக் இமேஜ், அவங்களை பொறாமப்படுத்துற அளவுக்கு உங்களை வழி நடத்துகின்ற கடவுள் எது? பிரைஸ் தி லார்ட். இனி நீங்க தான் லிஸ்ட் போடணும். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு நான் உங்களை தயாரிக்கிறேன். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம். உன்னை வழி நடத்தும் கடவுள் எது? ஒரு குரூப், தமிழ் குரூப், ரொம்ப நிறைய பேரை பார்த்தேன். உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யூ ஆர் ஆல் ஹாப்பி அபவுட் திஸ் கம்யூனிட்டி. ஆனா இதுலயும் யாராவது இருப்பாங்க, ஏதாவது இடங்களுக்காக, பதவிக்காக, நான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது கொயரா இருக்கலாம், பங்கு பேரவை, பேரிஷ் கவுன்சில் இருக்கலாம், இல்ல பிரேயர் குரூப்பா இருக்கலாம், கம்யூனிட்டி ஹெட்டா இருக்கலாம், கம்யூனிட்டியில செக்ரட்டரியா இருக்கலாம், கம்யூனிட்டியில இருக்கிற பைனான்ஸ் கவுன்சிலரா இருக்கலாம். இது ஒரு பதவி. என்னை வழி நடத்துகின்ற என்னுடைய சக்தி எது? இந்த ஒரு கம்யூனிட்டியில வரும்பொழுது என்னை வழி நடத்துகின்ற சக்தி எது? சாதாரணமா பூசைக்கு வந்துட்டு போற நிறைய பேர் இருப்பாங்க. அமைதியா வருவாங்க, அமைதியா பூசை அட்டன் பண்ணுவாங்க, அமைதியா போயிட்டே இருக்குவாங்க. அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கொஞ்சம் கூட நெருக்கமா இருக்கிறவங்க, நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு எனக்கு ரீடிங் வேணும், எனக்கு இந்த ரோசரி வேணும், இந்த ரோசரிஸ் எல்லாம் எனக்கு அனுமதி வேணும், எனக்கு லே மினிஸ்டர் ஆகணும், எனக்கு இந்த ஆல்டர் சர்வர் ஆகணும், எனக்கு இது ஆகணும். என்னை வழி நடத்துகின்ற கடவுள் எது? பதவி ஆசையா? என்னை வழி நடத்துகின்ற கடவுள் எது? பணமா? என்னை வழி நடத்துகின்ற கடவுள் எது? பிரைஸ் தி லார்ட். என்னை வழி நடத்துகின்ற கடவுள் உணவா? உணவு. சிலவங்களுக்கு உணவு, வாழ்க்கையில உணவு தான் கடவுள். உணவுக்காக என்னை வழி நடத்துகின்ற கடவுள் எது? பிரைஸ் தி லார்ட். அடிமை, மொபைலுக்கு அடிமை, ஜெபத்திற்கு அடிமை, ஜெபத்திற்கு அடிமை. எவ்வளவு மூட நம்பிக்கை தெரியுமா? ஆன்மீகத்தில் இன்னைக்கு அழகான மூட நம்பிக்கைகள் இருக்கு. கத்தோலிக்க திருச்சபை இன்னைக்கு மூட நம்பிக்கைகள் இருக்கு. கயிறுக்கு அடிமை. சிலவங்க எல்லாம் கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. கயிறு, அந்தோனியார் கயிறு, மாதா கயிறு, திருக்கல்யாண கயிறு, திருக்கல்யாண மாதா கயிறு. கல்யாணம் நடக்கலன்னா மாதா கயிறு கட்டினா கல்யாணம் நடக்கும். இந்த ஆள்கிட்ட அந்த ஆள்கிட்ட, இந்த மந்திரவாதி கிட்ட அந்த மந்திரவாதி கிட்ட போய் கயிறு கட்டு, குழந்தை பிறக்கும். கயிறுக்கு அடிமை, மந்திரத்துக்கு அடிமை, ஜாதகத்துக்கு அடிமை, ஜோசியத்துக்கு அடிமை. பிரைஸ் தி லார்ட். அடிமை. மற்றவங்களுடைய பேச்சுக்கு அடிமை. ரீசெண்டா இங்க தியானம் நடந்த போது இன்னர் ஹீலிங் நடக்குது. இந்த இன்னர் ஹீலிங் அடரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இட் வாஸ் a Sunday to Thursday retreat, I think. Wednesday was the inner healing adoration going on. அந்த அடரேஷன் ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு, உண்மையாவே ஒரு பொண்ணுக்கு கொடுத்த ஒரு விடுதலை இருக்கு. அந்த விடுதலை அன்னைக்கு தான் மார்னிங் பாவசங்கீர்த்தனம் முடிச்சிட்டாங்க, ஈவினிங் அடரேஷன் நடக்குது. அந்த அடரேஷன் டைம்ல ஆண்டவர் கொடுத்த விடுதலை ரொம்ப அழகா இருந்த அந்த மெசேஜ். அடரேஷன் முடிஞ்ச அந்த பொண்ணு ஷி வெயிட்டட், தேங்க்ஸ் சொல்லிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணா. ஏன்னா
இந்த 4 நாள் பேசக்கூடாது, சைலன்ஸ் தான் இங்கே. ரெசிடென்ஷியல் ரெட்ரீட். இந்த பொண்ணு சொன்னா, ஃபாதர் இன்னைக்கு ஒரு மெசேஜ் அந்த வெளிப்பாடு வந்ததில்ல ஃபாதர், அது நான் தான் அப்படின்னா. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஃபாதர் என்னுடைய அப்பா ஒரு 5 வருஷம் முன்னால இறந்துட்டார் என் அப்பா. அந்த இறந்து 1-2 மாசத்துக்கு பிறகு எங்களுடைய வீட்டு வாசல்ல ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தான். அந்த குடுகுடுப்புக்காரன் எங்க அம்மா கிட்ட ஒன்று சொன்னான். அவன் உட்காந்து அம்மா கிட்ட நிறைய பேசின பிறகு, வீட்டு விசேஷம்லாம் தெரிஞ்ச பிறகு எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான் ஃபாதர். என்னம்மா சொன்னான்? அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டான், உங்களுடைய 2வது பொண்ணு பிறந்த நேரம், அதனால தான் உங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு சீக்கிரம் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இந்த அம்மா வீட்டுக்குள்ள வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீ பிறந்த நேரத்துல தாமா அவன் அப்பா இறந்துட்டாங்க, அது தப்ப. இவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவ்வளவு பெரிய பொண்ணு, must be she is 35 year old. அவளை பார்த்து அம்மா சொல்றாங்க, உன்னாலதான் என் புருஷன் இறந்துட்டான். எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு கேட்கறதுக்கு? என்னால எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு எங்க அம்மாவே நம்புறாங்க. பிறந்த நேரம், ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு என்னன்னா, பிறந்த நேரம் தவறு என்பதால் வீட்டுல இறந்த ஒருத்தங்க அதனுடைய காயத்தை ஏற்று வாங்கிய ஒரு பெண்ணிற்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் அப்படின்னு. இந்த பொண்ணு வந்து அந்த 5 வருஷம் முன்னால நடந்தது. அம்மா சொல்லி ஒரு 1-2 மாசத்துல நான் மறந்துட்டேன் ஃபாதர். ஆனா அந்த காயத்தினுடைய பாதிப்பு இன்னைக்கு எனக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் 1-2 மாசத்துல மறந்துட்டேன். இப்போ தியானத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க? அம்மா உட்காந்துருக்காங்க, அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இவன் வந்தது, இவன் சொல்ற, ஐ டிட் நாட் கம் ஃபார் தட் ரீசன் ஃபாதர். என்னுடைய தியானத்துக்கு நான் அதுக்காக வரல. ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்து என்னை அழைத்தது இதற்கு தெரியுமா? இதற்காக இப்பதான் எனக்கு புரியுது. ஐ ஹேட் அ wound in me and that wound had அதனுடைய ஒரு பாதிப்பு எனக்கு இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது. அந்த பாதிப்பில் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த பொண்ணை வழி நடத்துற கடவுள் என்னவா இருந்திருக்கு? அந்த பாதிப்பு, அந்த காயம். wounds can lead you. உன்னுடைய காயங்கள் உன்னை வழி நடத்தலாம். சிலவங்களுக்கு சில நோய்கள் வரும். ஒரு முறை ஒரு தியானத்துக்கு போயிருந்த பொழுது, it was a 3-day convention, ஹூப்ளி அப்படின்ற ஒரு இடத்துல ஞானோதயா ரெட்ரீட் சென்டர், சில ரெட்ரீட் சென்டர், அங்கே தமிழ் தியானத்துக்கு போயிருந்த பொழுது 3வது நாள் தியானம், 3வது நாள் கடைசி நாள் முடியும் பொழுது தியானம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபேமிலி கேம் ஃபார் அ ப்ரேயர். பிளஸிங் கொடுத்த பொழுது அவங்களுடைய அந்த கணவர், மனைவி, 2 பசங்க நிற்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் இவருக்கு முகத்துல பாத்தீங்களா ஃபாதர், அவருக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கு ஃபாதர், ஸ்கின் அலர்ஜி. இந்த ஸ்கின் அலர்ஜி மாறவே மாட்டேங்குது. சாட்டர்டே ஆனா ஸ்கின் அலர்ஜி வருமா? சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படியே அது காணாம போயிடும். அடுத்த சாட்டர்டே அது இந்த பக்கம் வரும். சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படியே காணாம போயிடும். அடுத்த சாட்டர்டே அது இந்த பக்கம் வரும். ஸோ எவ்ரி சாட்டர்டே வரும். ஆனா ஆல்டர்னேட்டிவ் சைடு வந்துகிட்டே இருக்கும் ஸ்கின் அலர்ஜி. எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டோம், எவ்வளவோ மருந்து சாப்பிட்டுட்டோம், யாராவது செஞ்சு வச்சுட்டாங்களா, செய்வினை செஞ்சு வச்சுட்டாங்களான்னு தெரியல ஃபாதர். ஏன்னா ஸ்கின் அலர்ஜி வருது, மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னாங்க. பாருங்க, அவளை வழி நடத்துற கடவுள் பாருங்க, செய்வினை, அதை பத்திய பயம். பிளஸ் பண்ண போது ஆண்டவர் கொடுத்த செய்தி அப்படின்றது, உங்களுக்கு உங்க அப்பா மேல ஒரு கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு, அப்பாவை மன்னிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி விடுதலை கிடைக்கும். அவரால் அதை ஏற்றுக்க முடியல. அவர் சொன்னார், இல்ல ஃபாதர் எனக்கும் எங்க அப்பாவுக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு தெரியல. God is giving the message, you need to forgive your father. அப்ப அந்த மனைவி பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, ஃபாதர் நீங்க சொன்னதும் சரிதான், அவர் சொன்னதும் சரிதான். அவருக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இஸ் a son of the father. ரொம்ப பிடிக்கும், அப்பாவுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால சொத்தை பிரிச்சிருக்கிறார். பிரிக்கும் போது என்ன பண்ணியிருக்கிறாரு, தம்பிக்கு சொத்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டார். அப்பா தம்பி வீட்டுல தான் தங்குறார். மேபி அதனால கொடுத்தாரான்னு தெரியல. ஆனா இவருடைய மனசுல அன்னைக்கு ஏறக்குறைய அந்த 1 மாசம் கிட்ட இவர் புலம்பிக்கிட்டே இருந்தார் ஃபாதர் வீட்டுல. புலம்புறது என்ன தெரியுமா? அப்பா சொத்தை பிரிச்சு கொடுத்த போது தம்பிக்கு ஏன் அதிகமா கொடுத்தாரு? என்கிட்ட சொல்லி இருந்தாருன்னா என்னுடைய சொத்தையும் நான் தம்பிக்கு கொடுத்திருந்திருப்பேனே. ஏன் அப்பா இந்த பார்ஷியாலிட்டி காமிச்சார்? அதுதான் அவரால் தாங்க முடியல. அந்த ஓர வஞ்சனை அவரால் தாங்க முடியல. பணம் பிரச்சனை கிடையாது. அவர் என்கிட்ட சொல்லியிருந்தா, even I would have given my money to my brother. He is my brother. But why did my dad show this partiality towards me? Am I not his son? அவருக்கு அந்த வேதனை, நான் அவருடைய பிள்ளை இல்லையா? வீட்டுல புலம்பிக்கிட்டே இருந்தார் ஃபாதர் ஏறக்குறைய 1 மாசம் கிட்ட. மேபி அதுவா இருக்கலாமா? நாங்க சொன்ன, எனக்கு தெரியலமா, அதுவாக இருக்கலாம். ஆனா பாருங்க, அது 5 வருஷத்துக்கு முன்னால, 6 வருஷத்துக்கு முன்னால, 7 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. இன்னைக்கு அது மெதுவா வெளியே வருது, சிக்னஸா வெளியே வருது. அப்ப வழி நடத்துகிற சக்தி எதுவும் பாருங்க, காயம். உங்களுக்கே தெரியாம உங்களை வழி நடத்துற சில கடவுள்கள் உண்டு. wounds can. அவர் போனாரு, அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாரு போல இருக்கு. நாங்க தியானம் எல்லாம் முடிச்சு வந்துட்டோம். இந்த மந்த் ஆஃப் நவம்பர், இட் இஸ் ஹேப்பனிங் இன் த மந்த் ஆஃப் ஏப்ரல். We again went in the month of November for 1-day retreat.
தமிழ் தியானத்துக்காக போயிருந்தோம். அந்த ஒன் டே ரெட்ரீட் டைம்ல the family was there giving the testimony. What was the testimony? He went and asked sorry. அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கொடுக்க வேண்டிய நிலைமையில எனக்கு கிடையாது. எங்க அப்பாவை நான் மன்னிக்க வேண்டாம், மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா அப்படின்னாரு. எனக்கு இப்படி ஒரு வருத்தம் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த வருத்தம் இன்னைக்கு என்னை நோயாளியா மாத்திருக்கு. அப்பா சாரின்னு கேட்டிருக்கிறார். அழுது அப்பா அவனுடைய காலை பிடிச்சு கேட்டிருக்கிறார் சாரி. என்ன நடந்தது? அந்த சனிக்கிழமையிலிருந்து இன்னைக்கு வர ஃபாதர் அவருக்கு அந்த ஸ்கின் அலர்ஜியே இல்லை அப்படின்ட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஆயின்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஏப்ரல்ல அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நவம்பர்ல நான் பார்க்குறேன், ஆல்மோஸ்ட் 7-8 மாசத்துக்கு மேல பார்க்குறோம். இந்த 7-8 மாசமா அவருக்கு இன்னும் அந்த ஸ்கின் அலர்ஜி இல்லவே இல்லை. வழி நடத்திய சக்தி எது? கடவுள் எது? காயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை வழி நடத்துகின்ற சக்திகள், உங்களை வழி நடத்துகின்ற சக்திகள் பலதுண்டு. ஆனால் உங்களை வழி நடத்த வேண்டிய சக்தி ஒன்றுதான். உங்களை வழி நடத்த வேண்டிய சக்தி ஒன்றுதான். உங்களுக்கு the driving force may be many, but the driving force should be one. புரிஞ்சுதுங்களா? ஹலோ, praise the Lord, praise the Lord. Hallelujah.